ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம ஒரு கதம்ப சட்னி தான் செய்ய போகிறோம். நம்ம இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். அருமையான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 3 பச்சை மிளகா, 2 வரமிளகாய், ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக புளி. இதில் நான் 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 3 சில் தேங்காய் சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இதை நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் ஒன்று வச்சுட்டு இதில் ஒரு 2 டீஸ்பூன் நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். இதிலே கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். இது நல்லா கொஞ்சம் கோல்டன் கலரில் வரணும். இப்போ இது நல்லா கொஞ்சம் வறுபட்டுடுச்சு. இதிலே நம்ம வரமிளகாய், பச்சை மிளகாய்லாம் போட்டுக்கலாம். இதிலே வெங்காயம், கருவேப்பிலை, இதெல்லாம் நல்லா வதக்குறேன்னா வெங்காயம் நல்லா கொஞ்சம் வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம தக்காளி போடணும். அதுல இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதிலே நம்ம தக்காளி போட்டுடலாம். இந்த தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பச்சை வாசனை போன உடனே நம்ம இந்த தக்காளியில இப்ப இதுலயே நம்ம கொத்தமல்லி, புதினா, எடுத்து வச்ச புளி, இது எல்லாமே நம்ம போட்டு நல்லா வதக்கிடலாம். அதுல ரொம்ப அதிகமா வதக்க வேணாம், கொஞ்சம் திட்டமா வதக்கினா போதும். இதுல நல்லா புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, இதுல எல்லாமே இருக்கிறதால நம்மளுக்கு எல்லா மருத்துவ குணமும் இருக்கும் இந்த சட்னியில. நல்ல ஒரு டேஸ்டாவும் இருக்கும் இந்த கதம்ப சட்னி. பாருங்க, இது நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதுலயே நம்ம இந்த தேங்காய் துருவலை போட்டுக்கலாம். இப்போ புதினா, கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். இது நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப நம்ம இதெல்லாம் ஆற வச்சு மிக்சி ஜார்ல போட்டோம். இதை நம்ம நல்லா இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இதில் நம்ம தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி ஒரு பவுலில் எடுத்து வச்சிட்டோம். இதுலேயே கொஞ்சம் இந்த மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம், அதிகமாக விடக்கூடாது. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இதுக்கு பாருங்க, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ ஒரு கடாய் ஒன்று, சின்ன கடாய் ஒன்று வச்சுட்டு இதில் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு, இதுலேயே ஒரே ஒரு வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை நம்ம இதிலே வச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த கதம்ப சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது நல்லா இட்லி, தோசைக்கெல்லாம், சாதத்துக்கு, எல்லாத்துக்குமே சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். இதே போல மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.